வணக்கம். 2029 அல்லது 2036ஆம் ஆண்டுகளில் அபோபிஸ் என்ற விண்கல் பூமியில் மோத வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். அப்படி விண்கல் மோதினால் பூமி என்னவாகும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். பூமியின் மீது 200 மீட்டர் விட்டம் கொண்ட அபோபிஸ் என்ற விண்கல் மோத வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2012 QG42 என பெயரிடப்பட்டுள்ள அபோபிஸ் விண்கல் கடந்த 2012ஆம் ஆண்டு பூமிக்கு மிக அருகே, அதாவது 2.84 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து சென்றது. இந்த விண்கல் 2036ஆம் ஆண்டு பூமியில் மோதலாம் என்று ஒரு பிரிவு விஞ்ஞானிகளும், சூரிய கதிர்வீச்சு இந்த விண்கல்லின் போக்கை மாற்றிவிடும், இதனால் பூமியின் மீது மோதாது என பெரும்பாலான விஞ்ஞானிகளும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த விண்கல் 2029ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி பூமியில் இருந்து 38,000 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்து செல்ல உள்ளது. பூமியின் ஈர்ப்பு விசையால் அப்போது இதன் வட்டப்பாதையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று கருதப்படுகிறது. இதன் பிறகு 2036ஆம் ஆண்டில் இந்த விண்கல் மிக மிக அருகே வர வாய்ப்புள்ளது. அதன்படி அபோபிஸ் விண்கல் பூமியில் மோதும் பட்சத்தில் பசிபிக் பெருங்கடல் அருகே மோதலாம். இந்த விண்கல் மோதினால் பல நூறு அணுகுண்டுகள் வெடித்த அளவுக்கு சேதம் ஏற்படும். கடலில் இந்த மோதல் நிகழ்வதால் பிரம்மாண்டமான அலைகள் ஏற்படும். கடல் அருகே உள்ள நகரங்கள் அழிந்து போகும். விண்கல் மோதிய இடத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதிப்பு இருக்கும். குறைந்தபட்சம் பாதி பூமியாவது பாதிக்கப்படும். பூமியின் சுற்றுவட்ட பாதையில் மாற்றங்கள் ஏற்படலாம். கடலிலும் நிலப்பகுதியிலும் இந்த மோதல் நிகழ்வதால் பல கோடிக்கணக்கானவர்கள் பலியாக வாய்ப்புள்ளது. பூமியை வெப்ப காற்று புழுதியும் சூழ்ந்து கொண்டு மனிதர்கள் வாழ இயலாத சூழ்நிலை ஏற்படலாம். மோதலினால் ஏற்பட்ட பாதிப்பு சரியாவதற்கு பல வருடங்கள் ஆகலாம். இதற்கிடையே இன்னும் 100 வருடங்களுக்கு எந்த விண்கல்லும் பூமியில் மோத வாய்ப்பில்லை எனவும் சந்தோஷ செய்தியை சில விஞ்ஞானிகள் சொல்லித்தான் வருகிறார்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.